வெல்கம் டு சக்சஸ் ஈஸி தமிழ். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் லீனியர் சர்ச் ப்ரோக்ராம். நம்ம இப்போ பண்ண போகிறது லீனியர் சர்ச். அதையே நம்ம லீனியர் சர்ச்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் சர்ச் ஆர் சீக்வென்ஷியல் சர்ச்ன்னு சொல்லலாம். அதையே நம்ம லீனியர் சர்ச்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம். செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கொடுத்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை இன்புட்டாக கொடுத்து அந்த எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். ஓகேவா? இருந்துச்சு அப்படின்னா எலமெண்ட் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். எலமெண்ட் இருக்குன்னு கூட டிஸ்பிளே பண்ணலாம், அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு கூட நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா எலமெண்ட் இல்லை, அந்த லிஸ்ட்டில் அந்த எலமெண்ட் இல்லைன்றதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 10 எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கொடுத்து அந்த 10 எலமெண்ட்ஸில் நான் எந்த எலமெண்ட் கொடுத்துருக்கேனோ அது இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு எலமெண்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் அந்த எலமெண்ட்டான்னு பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் எலிமெண்ட் எடுத்துப்போம். செகண்ட் எலிமெண்ட் தான் அந்த எலிமெண்ட்டான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா நம்ம தேர்ட் எலிமெண்ட் போவோம். இப்போ லீனியராக எலமெண்ட் பை எலமெண்ட்டாக இதான் அந்த எலமெண்ட்டா இதான் அந்த எலமெண்ட்டா நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே வரோம், செக் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? இப்போ எலமெண்ட் அட் பாயிண்ட் ஏதாவது ஒரு பொசிஷனில் அந்த எலமெண்ட் இருக்கும். அப்போ அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேவா? அந்த 10 எலமெண்ட்ஸ்லையுமே அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா ஃபைனலாக எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? சைஸ் ஆஃப் த லிஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்புட்டாக கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ணினதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன்புட் கெட் பண்ணி அந்த இன்புட்டை லிஸ்ட்டில் அப்பன் பண்ண போகிறோம். நான் இங்கே ஸ்டெப் கவுண்ட் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸ்டெப் கவுண்ட் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பை டிஃபால்ட் லூப் வேரியபிள் வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட்டே வரும். +1 இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ லிஸ்ட்டில் நம்ம அப்பன் பண்ணியாச்சு. அந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இன்புட் கெட் பண்ண போகிறேன். நான் ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறேன் இல்லையா? அந்த எலமெண்ட்டை இன்புட்டாக கெட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த எலமெண்ட்டை இப்போ நம்ம இன்புட்டாக கெட் பண்ணியாச்சு. ஓகேவா? கெட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எஸ் எலமெண்ட், எஸ்ல தான் அந்த எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த எஸ் எலமெண்ட்டை நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கும் நமக்கு என்ன தேவை? லூப் தேவை. ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும், அடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு லூப் தேவை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லூப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஐ சேம் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லூப் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் இந்த எஸ் எலமெண்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஈஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஃப் லிஸ்ட் ஆஃப் எல் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ். எஸ்ல தான் அந்த சர்ச் எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ லிஸ்ட் எல், ரைட், எல் ஆஃப் ஐ. ஸோ ஐ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும் இல்லையா? அப்போ எல் ஆஃப் 0ங்கிறது தான் நம்மளோட லிஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆன உடனே ஐ 1ன்னு ஆகும். அந்த டைம்ல எல் ஆஃப் 1, அப்போ அது எல் ஆஃப் 1 செகண்ட் எலிமெண்ட். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எல் ஆஃப் 2,
அது தேர்ட் எலமெண்ட், அப்படியே அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டா அது வந்து அந்த எஸ்ஸோட செக் பண்ணும். ஓகே, இஃப் எல் ஆஃப் ஐ equal to search element எஸ். ஓகேவா? அந்த எல் ஆஃப் ஐ தான் சர்ச் எலமெண்டா? ரெண்டு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுதான் சர்ச் எலமெண்ட் இல்லையா? அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நம்ம எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பிரிண்ட் கொடுக்கலாம்? பிரிண்ட் எலமெண்ட் ஃபவுண்டுன்னு கொடுக்கலாம். எலமெண்ட் ஃபவுண்ட் அட் பொசிஷன் வேணும்னா கூட அட் என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் ஏன் இங்கே ஐ ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது இண்டெக்ஸிங் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் நம்ம மேனுவலாக சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னா 1, செகண்ட் பொசிஷன் 2, இண்டெக்ஸிங் வந்து 1, 2, 3 அப்படி தான் நம்ம இண்டெக்ஸிங் சொல்லுவோம். ஸோ நம்ம பிரிண்டிங் பர்பஸுக்காக இப்போ வந்து இப்போ 0th பொசிஷன்லேயே உனக்கு எலிமெண்ட் கிடச்சிச்சுன்னா ஆக்சுவலாக அது என்ன? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த லிஸ்ட். ஸோ இப்போ ஐ ப்ளஸ் ஒன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக பொசிஷனை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எலமெண்ட் ஃபவுண்ட் அட் அந்த பொசிஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா? எலமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இங்கே பிரேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. நான் எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறேனோ அந்த எலமெண்ட் வந்து எனக்கு தேர்ட் பொசிஷன்லேயே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதோட நம்ம வந்து லூப்லேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் அன்னெசரியா அடுத்து 4th எலமெண்ட் 5th எலமெண்ட் லூப்பை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மேலே ஃபாரில் லூப்பிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும்னு சொல்லியிருக்கோம்? 0ல் ஸ்டார்ட் ஆகி n-1 வரைக்கும் எனக்கு லூப்பிங் போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ பாதியில நமக்கு எலமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா மீதி உள்ள லூப்பிங்கை நம்ம அன்னெசரியா கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு அது வந்து வேஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைம் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒன்ஸ் எலமெண்ட் கிடைச்ச உடனே அந்த லூப்பிங்லேருந்து நம்ம வெளியில வந்துடணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லூப்பிங்லேருந்து வெளியில வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரேக் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லூப்லேருந்து வெளியில வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன எலமெண்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் லூப் எக்ஸிக்யூட்டே ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ என்டர் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட் 5 கொடுத்துட்டேன். நான் ஒரு 5 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, லிஸ்ட் ஸ்டார் ஒரே நிமிஷம் என்ன எரர்னு செக் பண்ணிக்கலாம். அப்பெண்ட் ஆஃப் ஏ, ரைட், ஏ எலமெண்ட்டை தான் நம்ம உள்ள அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஏ நான் தப்பாக கொடுத்துருந்துருக்கேன். ஓகேவா? இப்போ திருப்பி நாம ரன் பண்ணலாம். ஃபைவ் எலமெண்ட்ஸ் 23, 22, 43, 67, 89. ஓகேவா? இப்போ நான் என்ன எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறேன்? ஓகே, இப்போ நான் வந்து 67 சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. 67 கொடுத்துட்டேன். எலமெண்ட் ஃபவுண்ட் அட் 4th பொசிஷன். ஓகேவா? ஸோ 1, 2, 3 4th பொசிஷனில் தான் 67 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எலமெண்ட் அங்கே லிஸ்ட்டில் இருக்குது, அதுவும் 4th பொசிஷனில் இருக்குது, நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் திருப்பி வந்து இதில் இல்லாத எலமெண்ட்டாக ஒன்று கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 5 எலமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இதில் இல்லாத எலமெண்ட் 67. அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து அதில் இல்லாத எலமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஃபாருக்கும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து நான் பிரிண்ட் கொடுத்துட்டு எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா?
எலமெண்ட் இருந்தது அப்படின்னா எலமெண்ட் ஃபவுண்ட் அட் பொசிஷன் கொடுத்துட்டு பிரேக் லூப்லேருந்து வெளியில் வந்துடும். ஒருவேளை எனக்கு இந்த ஃபார் எல்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? இந்த ஃபார் வந்து உங்களுக்கு எப்போ ஃபால்ஸ் ஆகும்? ஐ வந்து n-1 ரீச் ஆகுற வரைக்கும், ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஐ வந்து என்ன ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபார் ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? இன் பிட்வீன்ல எங்க வேணாலும் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம லூப்லேருந்து வெளியில வந்துடுவோம் பிரேக் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அப்போ ஐ வந்து உங்களுக்கு என்ன ரீச் ஆகாது. ஒன்ஸ் ஐ ரீச்சஸ் n அப்போ ஃபார் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ ரன் பண்ணலாம். 5. ஓகே, இப்போ இதில் இல்லாத ஒரு எலமெண்ட்டாக கொடுக்குறேன். எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகேவா?